ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ ஆம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். மனதின் அறிவு உண்மையான அறிவல்ல. கேட்பவர்: நீங்களும் எங்களைப் போல விழித்தல், கனவு காணுதல், உறங்குதல் ஆகிய 3 நிலைகளை அனுபவிக்கப்படுகிறீர்களா, அல்லது வேறு விதமாகவா? மகாராஜ்: 3 நிலைகளும் எனக்கும் தூக்கம்தான். என் விழித்த நிலை அவற்றிற்கு அப்பால் உள்ளது. நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சொந்த வார்த்தைகளில் கனவு கண்டு கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. நான் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன், ஏனெனில் நான் எதையும் கற்பனை செய்வதில்லை. அது ஒரு விதமான தூக்கமாகிய சமாதி நிலை அல்ல, ஏனெனில் சமாதியும் கூட ஒரு ஆழமான தூக்க நிலை. அது கடந்த காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலிருந்தும் சுதந்திரமான, மனதால் பாதிக்கப்படாத ஒரு நிலை. உன்னை பொறுத்தவரை அது ஆசையாலும் அச்சத்தாலும் ஞாபகங்களாலும் நம்பிக்கைகளாலும் திரிக்கப்பட்டுள்ளது. எனக்கு அது இயல்பாக உள்ளவாறே உள்ளது. ஒரு நபராக இருப்பது என்பது தூக்கத்தில் இருப்பது. கேட்பவர்: உடலுக்கும் தூய பிரக்ஞைக்கும் இடையில் அந்த கரணா என்னும் சூட்சும தேகம் உள்ளது. அதை சூட்சும தேகம் என்றோ மனோ தேகம் என்றோ எந்த பெயரில் வேண்டுமானாலும் சொல்லலாம். எப்படி ஒரு சுழல்கின்ற கண்ணாடி சூரிய ஒளியை பல்வேறு வடிவங்களான கீற்றுகளாகவும் வர்ணங்களாகவும் மாற்றுகிறதோ, அப்படி சூட்சும தேகம் ஒளிரும் சுயத்தின் எளிய ஒளியை ஒரு பல்வேறு விதங்களுடைய உலகமாக மாற்றுகிறது. இப்படித்தான் உங்கள் போதனையை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என்னால் என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், எப்படி இந்த சூட்சும தேகம் ஆரம்பத்திலேயே தோன்றுகிறது என்பதைத்தான். மகாராஜ்: அது நான் என்னும் கருத்து வெளிப்படும் போது உருவாகிறது. இரண்டும் ஒன்றே. கேட்பவர்: நான் என்பது எப்படி தோன்றுகிறது? மகாராஜ்: உன் உலகத்தில் ஒவ்வொன்றும் ஆரம்பமும் முடிவும் கொண்டிருக்க வேண்டும். இல்லையென்றால் நீ அதை சாசுவதமானது என்று சொல்வாய். என் கருத்துப்படி ஆரம்பம் அல்லது முடிவு என்று ஒன்று இல்லை. இவையெல்லாம் காலத்தை சார்ந்துள்ளவை. காலமற்ற இருத்தல் முற்றிலுமாக தற்பொழுதில் உள்ளது. கேட்பவர்: அந்த கரணா அல்லது சூட்சும தேகம் மெய்யானதா அல்லது மெய்யற்றதா? மகாராஜ்: அது கன நேரத்தையது. இருக்கும்போது மெய்யானது, இல்லாவிட்டால் மெய்யற்றது. கேட்பவர்: எந்த மாதிரியான மெய்த்தன்மை? அது கன நேரத்தையதா? மகாராஜ்: அது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது, அல்லது பிரத்யட்சமானது, அல்லது உள்ளபடியானது என்று சொல். அது இங்கேயே இப்போதே உள்ள மறுக்க முடியாத உடனடியான அனுபவத்தின் மெய்த்தன்மை. நீ விவரிப்பையும் அர்த்தத்தையும் கேள்வி கேட்கலாம், ஆனால் நிகழ்வையே அல்ல. இருத்தலும் இருத்தல் இல்லாமையும் மாறி மாறி உள்ளவை. அவற்றின் மெய்த்தன்மை கன நேரத்தையது, மாற்ற முடியாத மெய்மை, இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பால் உள்ளது. இருத்தல் மற்றும் இருத்தல் இல்லாமையின் கனநேர தன்மையை அறிந்து அவற்றிலிருந்து விடுபட்டு இரு. கேட்பவர்: நிகழ்வுகள் கடந்து போகக்கூடியவை, இருப்பினும் முடிவில்லாமல் திரும்ப திரும்ப வருபவையாக நம்மிடம் அவை உள்ளன. மகாராஜ்: ஆசைகள் உறுதியானவை. ஆசைதான் திரும்ப திரும்ப ஏற்படும் நிகழ்வுகளுக்கு காரணம். ஆசை இல்லாவிட்டால் மறுபடியும் நிகழாது. கேட்பவர்: அச்சத்தை பொறுத்து எப்படி? மகாராஜ்: ஆசை கடந்த காலத்தை பற்றியது, அச்சம் எதிர்காலத்தை பற்றியது. கடந்த கால தூக்கங்களின் ஞாபகமும் அது திரும்ப நடந்து விடுமோ என்னும் அச்சமும் ஒருவரை எதிர்காலத்தை பற்றி பதட்டப்பட வைக்கிறது. கேட்பவர்: அறியாததை பற்றியும் கூட அச்சம் இருக்கிறது. மகாராஜ்: துக்கத்தை அனுபவப்படாதவர் அச்சப்பட மாட்டார். கேட்பவர்: நாங்கள் அச்சத்தினால் தண்டிக்கப்படுகிறோமா? மகாராஜ்: நாம் அச்சத்தை பார்த்து அதை நாம் தனிப்பட்ட இருத்தலின் நிழலாக ஏற்றுக்கொள்ளும் வரை நபர்களாக நாம் தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டும். எல்லா தனிப்பட்ட கோட்பாடுகளையும் கைவிட்டு விட்டால் நீ அச்சத்திலிருந்து விடுபட்டு விடுவாய். அது ஒன்றும் கடினம் அல்ல. ஆசையை மெய்யற்றது என்று அடையாளம் காணும் போது ஆசையற்ற தன்மை தானாகவே வரும். ஆசையோடு நீ போராட வேண்டியதில்லை. முடிவாக அது மகிழ்ச்சிக்கான ஒரு உந்துதல். துக்கம் இருக்கும் வரை அது இயல்பானது. நீ ஆசைப்படுவதில் மகிழ்ச்சி இல்லை என்பதை மட்டும் பார். கேட்பவர்: நாங்கள் மகிழ்ச்சியை மட்டும் வேண்டுகிறோம். மகாராஜ்: ஒவ்வொரு சந்தோஷமும் துக்கத்தால் சுற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றில்லாமல் மற்றொன்றை கொண்டிருக்க முடியாது என்று நீ விரைவாக அறிவாய்.
கேட்பவர், அனுபவிப்பவர் இருக்கிறார், அவருடைய அனுபவமும் இருக்கிறது. எது அந்த இரண்டிற்கும் இணைப்பை ஏற்படுத்துகிறது? மகாராஜ், எதுவும் அதை உருவாக்கவில்லை, அது இருக்கிறது, இரண்டும் ஒன்றே. கேட்பவர், எங்கோ ஒரு சிக்கல் இருப்பதாக நான் உணர்கிறேன், ஆனால் எங்கு என்றுதான் எனக்கு தெரியவில்லை. மகாராஜ், இருமைத்தன்மை இல்லை, சிக்கல் உன் எதிர்பார்ப்புடன் உள்ள மனதில்தான் உள்ளது. மனமில்லாத இருமைத்தன்மையை இருப்பதாக வலியுறுத்துகிறது. கேட்பவர், நான் நீங்கள் சொல்வதை கேட்கும்போது என் மனம் முழுவதும் தற்பொழுதில் இருக்கிறது. நான் கேள்விகளற்று இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். மகாராஜ், நீ ஆச்சரியப்படும் போதுதான் மெய்மையை அடைய முடியும். கேட்பவர், கவலைக்கும் அச்சத்திற்கும் காரணம் ஞாபகம் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஞாபகத்தை முடிவிற்கு கொண்டு வர என்ன வழி? மகாராஜ், வழிகளை பற்றி பேசாதே, வழி எதுவும் கிடையாது. நீ மெய்யற்றது என்று எதை பார்க்கிறாயோ அது கரைந்துவிடும். விசாரம் செய்யும் போது கரைந்து விடுவது மாயையின் இயல்பு. விசாரம் செய், அவ்வளவே. உன்னால் மெய்யற்றதை அழிக்க முடியாது, ஏனெனில் நீ எல்லா நேரமும் நீ அதை உருவாக்குகிறாய். அதிலிருந்து பின்வாங்கு, அதை பொருட்படுத்தாதே, அதற்கு அப்பால் செல், அப்போது அது இல்லாமல் போய்விடும். கேட்பவர், இயேசு கிறிஸ்துவும் தீயதை பொருட்படுத்தாமல் குழந்தை போல் இருப்பதை பற்றி பேசுகிறார். மகாராஜ், மெய்மை எல்லோருக்கும் பொதுவானது, மெய்யற்றதுதான் தனிநபருக்கானது. கேட்பவர், நான் சாதகர்களை கவனித்து அவர்கள் வாழும் வகையின் கோட்பாடுகளை பற்றி விசாரித்தால் அவர்கள் பொருள் மீதான ஏக்கங்களிலிருந்து மாறி ஆன்மீக பேராவலை கொண்டுள்ளதாக காண்கிறேன். நீங்கள் எங்களுக்கு சொல்வதை வைத்து பார்க்கும்போது ஆன்மீகம் மற்றும் பேராவல் ஆகிய இரண்டு வார்த்தைகளும் ஒத்து போக மாட்டாதவை போல் தெரிகின்றன. ஆன்மீகம் என்பது பேராவலிலிருந்து விடுதலை என்பதை குறித்தால் எது ஆன்மீக தேடல் உள்ளவரை உந்தி தள்ளும்? யோகிகள் முக்திக்கான ஆசை அவசியம் என்று சொல்கிறார்கள். அது அதிகபட்ச பேராவல் அல்லவா? மகாராஜ், பேராவல் தனிநபர் பட்டது, முக்தி என்பது தனிநபர் தன்மையிலிருந்து விடுதலை. முக்தியில் பேராவலின் உட்கருத்தும் நோக்கமும் மேற்கொண்டு இருக்காது. மெய் ஆர்வம் என்பது ஒருவருடைய பெருமுயற்சியின் பலன்களுக்காக இயங்குவது அல்ல. அது ஆர்வத்தை மெய்யற்றதிலிருந்து, தேவையற்றதிலிருந்து, தனிநபர் தன்மையிலிருந்து உள்முகமாக திருப்புவதன் வெளிப்பாடு. கேட்பவர், முன்பு ஒரு நாள் நீங்கள் மெய்யறிதலுக்கு முன்பு பூரணமாக சரியாக இருப்பதை கனவு கூட காண முடியாது என்று சொன்னீர்கள். ஏனெனில் சுயம்தான் எல்லா பூரணத்துவத்திற்கும் ஆதாரம், மனம் அல்ல. முக்திக்கு நற்பண்புகளின் உன்னதம் அவசியமில்லை என்றால் வேறு எது அவசியம்? மகாராஜ், முக்தி என்பது சில திறமையாக செய்யப்படும் செயல்கள் அல்லது சூழ்நிலைகளின் விளைவல்ல. அது காரண காரிய தன்மைக்கு அப்பாற்பட்டது. எதுவும் அதை நிர்பந்திக்க முடியாது, எதுவும் அதை தடுக்க முடியாது. கேட்பவர், அப்படியானால் நாம் ஏன் இங்கு இப்போது முக்தாவாக இல்லை? மகாராஜ், நாம் இங்கேயே இப்போதே முக்தாவாகத்தான் இருக்கிறோம். மனம்தான் கட்டுக்களை கற்பனை செய்து கொள்கிறது. கேட்பவர், எது கற்பனையை முடிவுற செய்யும்? மகாராஜ், எதற்காக அது முடிவுற வேண்டுகிறாய்? ஒரு முறை மனதையும் அதன் அதிசயமான சக்திகளையும் நீ தெரிந்து கொண்டு அதை நஞ்சாக்கும் பிரிந்த மற்றும் தனித்த நபர் என்னும் கருத்தை நீக்கிவிட்டு அதை அதற்கு பொருத்தமான அதன் வேலையை செய்ய தனித்து விட்டுவிடு. மனதை அதற்குரிய இடத்தில் அதற்குரிய வேலையில் விட்டுவிடுவதே முக்தி. கேட்பவர், மனதின் வேலை என்ன? மகாராஜ், மனம் இதயத்தின் மனைவி. உலகம் ஒளி பொருந்தியவாறும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கப்பட வேண்டிய அவற்றின் வீடு. கேட்பவர், எதுவுமே முக்தியடைய குறுக்கே நிற்பதில்லை என்றால் அது ஏன் இங்கு இப்போது நிகழவில்லை என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மகாராஜ், உன் முக்திக்கான வழியில் எதுவுமே குறுக்கே நிற்பதில்லை. நீ மற்ற விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்காவிட்டால் அது இங்கு இப்போதே நிகழலாம். உன்னால் உன் ஈடுபாடுகளுடன் சண்டை போட முடியாது. நீ அவற்றை தொடர்ந்து செல், அவற்றின் ஊடாக பார். அவை தங்களை உன்னுடைய நன்மதிப்பு மற்றும் பாராட்டுகளின் பிழைகளாக வெளிப்படுவதை கவனித்து புரிந்துகொள். கேட்பவர், நான் ஒரு மிகச்சிறந்த புனித மாணவரிடம் சென்று
அவரோடு தங்கியிருந்தால் எனக்கு அது உதவுமா? மகாராஜ், மிகச்சிறந்த புனிதமானவர்கள் எப்போதும் உனக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களை அடையாளம் காண்பதில்லை. யார் மிகச்சிறந்த புனிதமானவர் என்று எப்படி அறிவாய்? செலவழி செய்தியாகவா, செவிவழி செய்தியாகவா நீ மற்றவர்களை இம்மாதிரியான காரியங்களில் நம்ப முடியுமா? அல்லது உன்னையே கூட நம்ப முடியுமா? உன்னை சந்தேகத்தின் நிழல் கூட இல்லாமல் நம்ப வைக்க ஒரு பாராட்டுக்கும் மேலான, ஒரு கணநேர ஆனந்த பேரு வகைக்கும் மேலான ஒன்று தேவை. நீ ஒரு மிகச்சிறந்த புனிதமான ஆணையோ பெண்ணையோ சந்திக்கலாம். ஆனாலும் நீண்ட காலம் உன் நல்ல வாய்ப்பை அறியாமல் இருப்பாய். ஒரு மிக உயர்ந்த மனிதரின் குழந்தை பையனுக்கு அவனுடைய தகப்பனின் சிறப்பு பல வருடங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சிறப்பை அடையாளம் காண நீ முதிர வேண்டும். புனித தன்மைக்கு உன் இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உன் நேரத்தையும் பணத்தையும் வீணாக செலவிட்டு வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ தவற விட்டு விடுவாய். உன் நண்பர்களில் நல்லவர்கள் இருப்பார்கள். அவர்களிடமிருந்து நிறைய நீ கற்றுக்கொள்ளலாம். துறவிகளுக்கு பின்னால் ஓடுவது வெறுமனே மற்றொரு விளையாட்டு. அதற்கு பதிலாக உன் சுயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உன் தினசரி வாழ்க்கையை தொய்வில்லாமலும் ஜாக்கிரதையாகவும் கவனி. மெய் ஆர்வத்துடன் இரு. அப்போது கவனமின்மை மற்றும் கற்பனையின் தலைகளை உடைக்க நீ தவறமாட்டாய். கேட்பவர், நான் தனியாகவே போராட வேண்டும் என்கிறீர்களா? மகாராஜ், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உனக்கு கீழ்ப்படிந்து எல்லா நேரமும் பணிபுரிய சக்திகள் உள்ளன. நீ அவற்றை அறிந்துணர்ந்தோ அறிந்துணராமலோ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவை நிஜமானவை மற்றும் செயல்படுபவை. எல்லாமும் உன் மனதில்தான் உள்ளன என்றும் நீ மனதிற்கு அப்பால் உள்ளாய் என்றும் அறிந்தாள். அப்போதுதான் நீ உண்மையாலுமே தனியாக உள்ளாய். அந்த நிலையில் எல்லாமும் நீதான். கேட்பவர், எல்லாம் அறியும் பேரறிவு என்றால் என்ன? கடவுள் எல்லாம் அறிந்தவரா? நீங்கள் எல்லாம் அறிந்தவரா? பிரபஞ்ச சாட்சி என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். அதற்கு என்ன அர்த்தம்? சுயமறிதல் எல்லாம் அறிவதை குறிக்கிறதா, அல்லது அது ஒரு விசேஷமான பயிற்சியா? மகாராஜ், அறிவின் மீது கொண்டுள்ள ஆர்வம் முழுவதையும் முற்றிலுமாக இழப்பது எல்லாவற்றையும் அறிவதை விளைவிக்கிறது. ஆனால் பிழை இல்லாத செயலுக்கு எதை அறிய வேண்டுமோ அதை சரியான தருணத்தில் அறிவது ஒரு கொடை. அறிவு செயல்பாட்டிற்கு தேவை. நீ சரியாகவும் தன்னிச்சையாகவும் விளைவை பற்றிய உணர்வில்லாமலும் செயல்பட்டால் மிகவும் நல்லது. கேட்பவர், ஒருவர் மற்றொருவருடைய மனதை அறிய முடியுமா? மகாராஜ், உன் மனதை முதலில் அறி. அது முழு பிரபஞ்சத்தையும் கொண்டுள்ளது. அது போக மீதி இடமும் உள்ளது. கேட்பவர், உங்களுடைய கோட்பாடு விழித்த நிலை, கனவு மற்றும் கனவற்ற தூக்க நிலைகளிலிருந்து அடிப்படையில் வித்தியாசமானவை அல்ல என்பது போல் தெரிகிறது. 3 நிலைகளும் உடலுடன் தவறாக அடையாளப்படுத்தி கொண்டதால் வருபவை. அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுவே முழு உண்மை அல்ல என்று நான் நினைக்கிறேன். மகாராஜ், உண்மையை அறிய முயலாதே. ஏனெனில் மனதால் ஆன அறிவு உண்மையான அறிவு அல்ல. ஆனால் எது உண்மை அல்ல என்று நீ அறியலாம். அதுவே உன்னை பொய்யிலிருந்து விடுதலை அளிக்க போதுமானது. உண்மை எது என்று உனக்கு தெரியும் என்னும் கருத்து அபாயகரமானது. ஏனெனில் அது உன்னை மனதில் சிறைப்படுத்தி வைத்திருக்கும். நீ அறியாமல் இருந்தால்தான் சுதந்திரமாக ஆராய முடியும். ஆராயாமல் விடுதலை இருக்க முடியாது. ஏனெனில் ஆராயாமல் இருப்பதுதான் கட்டுப்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணம். கேட்பவர், உலகத்தை பற்றிய மாயை நான் என்னும் உணர்வுடன் வருகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நான் என்னும் உணர்வின் தோற்றத்தை பற்றி கேட்டால் அது ஆராயும் போது கரைந்து விடுகிறது என்பதால் அதற்கு தோற்றமில்லை என்று பதில் சொல்கிறீர்கள். உலகத்தை காட்டுவதற்கு எது திடமாக இருக்கிறதோ அது வெறும் மாயையாக இருக்க முடியாது. நான் என்பதுதான் நான் உணர்வுடன் இருக்கும் மாற்றமில்லாத ஒரே காரணி. எப்படி அது பொய்யாக இருக்க முடியும்? மகாராஜ், நான் என்பது பொய்யல்ல. ஆனால் உன்னை என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் பொய். நீ என்னவென்று உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவல்ல என்று கொஞ்சம் கூட சந்தேகமில்லாமல் எனக்கு தெரியும். அறிவுபூர்வமாகவோ அல்லது அல்லாமலோ நான் வெளிப்பாடையானதை மறுக்க முடியாது. நீ உணர்வுடன் இருக்கும் எதுவும் நீ அல்ல. உன் மனதில் நீ கட்டி வைத்திருக்கும் அமைப்பை உடைக்க ஊக்கம் தளராமல் உன்னை ஈடுபடுத்த வேண்டும். மனம் உருவாக்கியதை மனம்தான் நீக்க வேண்டும்.
கேட்பவர் மனதாலோ மனமற்றோ நீங்கள் இக்கணத்தை மறுக்க முடியாது. எது இக்கணத்தில் உள்ளதோ அது இருக்கிறது. நீங்கள் தோற்றத்தை கேள்வி கேட்கலாம், நிஜத்தை அல்ல. எது நிஜத்தின் மூலத்தில் உள்ளது? மகாராஜ், நான் என்பது எல்லா தோற்றங்களின் மூலத்தில் உள்ளது. நாம் வாழ்க்கை என்று சொல்கின்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளின் நிலையான இணைப்பு அது. ஆனால் நான் என்பதற்கு அப்பால் உள்ளேன். கேட்பவர், மெய்யறிந்தவர்கள் தங்கள் நிலையை வழக்கமாக தங்கள் மதத்திலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளில் விவரிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் ஒரு ஹிந்துவானதால் பிரம்மா விஷ்ணு சிவனை பற்றி பேசுகிறீர்கள். ஹிந்து அணுகுமுறையையும் உருவகங்களையும் உபயோகப்படுத்துகிறீர்கள். தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அனுபவம் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள். அவை குறிப்பிட மெய்மை என்ன? மகாராஜ், அது நான் பேசும் முறை. நான் உபயோகப்படுத்த எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு மொழி. கேட்பவர், ஆனால் மொழிக்கு பின்னால் என்ன இருக்கிறது? மகாராஜ், மறுதளிப்பதை தவிர நான் எப்படி வார்த்தைகளில் அதை சொல்ல முடியும்? ஆகவே நான் காலமற்ற, இடமற்ற, காரணமற்ற என்பது போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன். இவைகளும் வார்த்தைகளே, ஆனால் அவை அர்த்தமற்று இருப்பதால் அவை என் நோக்கத்திற்கு பொருந்துகின்றன. கேட்பவர், அவை அர்த்தமற்று இருந்தால் ஏன் உபயோகப்படுத்த வேண்டும்? மகாராஜ், ஏனெனில் எந்த வார்த்தையும் பொருந்தாததற்கு நீ வார்த்தைகளை வேண்டுகிறாய். கேட்பவர், உங்களுடைய கருத்து எனக்கு புரிகிறது. மறுபடியும் நீங்கள் என்னிடம் கேள்வி இல்லாமல் செய்துவிட்டீர்கள். தொடரும். ஓம்.